கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனோக்கு விசுவாசத்தினால் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். எபிரெயர் 11:5. ஏனோக்கு 365 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தான். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் தேவனை பற்றி விசுவாசத்தோடு வாழ்ந்து பரிசுத்தமாய் நடந்து கொண்டான். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் மகிமையும் கனத்தையும் அருளுகிறவர் உண்மை உள்ளவன் என்றும் அறிந்து பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சித்தான். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு முதலாவது உதாரணம் ஏனோக்கு மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டதாகும். இக்கடைசி நாட்களில் வாழ்கின்ற நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக சிறந்த உதாரணமாக ஏனோக்கு காணப்படுகிறான். இதே விதமான காரியம் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. ஏனோக்கை போல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவருக்காக காத்திருந்து அவரோடு கூட நடக்கிறவர்கள் அவரை போல் சாவாமை தரித்து கொள்வார்கள். நாள் ஒன்றில் கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை நம்மோடு இருக்கும்படி அழைத்து செல்ல வரும்போது அவர்கள் இப்பூமியை விட்டு மறைந்து போவார்கள். ஏனோக்கு விசுவாசத்தோடு முற்றிலும் தேவனை சார்ந்து வாழ்ந்தான். அவனுக்கு குமாரரும் குமாரத்திகளும் பேரன்களும் பேத்திகளும் பிறந்தபோதும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு எவ்வித தடையும் காணப்படவில்லை. அவன் தேவனை நம்பி தனது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பிரியப்படுத்தினான். எனவே அவன் மரணத்தின் ஊடாக செல்லும்படி தேவன் அனுமதிக்கவில்லை. சாதாரண மனிதனாக இப்பூமியில் வாழ்ந்தவன் சாவாமை தரித்து கொண்டவனாக இப்பூமியை விட்டு மறைந்து போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு அவரோடு இணைந்து நடப்போம். அப்பொழுது ஆவிக்குரிய சரீரத்தை தரித்து கொள்வோம். நாளொன்றில் இப்பூமியை விட்டு மறைந்து தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை பிரவேசியாமல் இம்மாபெரும் நிகழ்வுக்காக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வருகை மிக சமீபமானபடியினால் ஒவ்வொரு நாளிலும் இதுதான் கடைசி நாள் என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். இப்படிப்பட்ட அனுபவம் என்றோ ஒரு நாள் இருந்தது என்று சொல்லாமல் எல்லா நேரங்களிலும் அவரோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அவரோடு இணைந்து நடக்கிறவர்கள் அவரோடு வரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவரோடு இணைந்து நாம் எப்படி நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி அவருடைய சிந்தை நம்முடைய ஆக்கிரமிக்கத்தக்கதாக அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளர்களாய் நாம் காணப்படும் போது அவரோடு சஞ்சரிப்பது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். நீங்கள் எவ்வளவாய் அவளோடு இசைந்து வாழ்கிறீர்களோ அவரோடு சஞ்சரிப்பீர்கள். நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுங்கள். அவரோடு இணைந்து வாழ செபியுங்கள், விசுவாசியுங்கள், வேதவாசியுங்கள், பரிசுத்தமாய் காணப்படுங்கள், ஆராதியுங்கள், உபவாசியுங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஏனோக்கு ஒரு குடும்பம் மனிதனாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே தேவனோடு சஞ்சரிக்கிறதிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வருகையிலே கர்த்தாவே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த மாபெரும் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக வேண்டும். வேலைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், ஆனாலும் உம்மோடு கூட இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. Have a blessed day. Amen.